நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முபாரக்கான வாழ்க்கையின் 17 அம்சங்கள் என்ற ஒரு சிறிய ஒரு நூல் மௌலவி ஹாஃபில் காரி PZ பரக்கத் அலி ஃபாஜில் பாக்கவி அவர்களால் எழுதப்பட்டுள்ளது. இந்த நூல் சின்ன நூல் அப்படின்னு சொன்னாலும் கூட ஒரு பெரிய ஆலமரத்துடைய விதை எப்படி சின்னதாக இருக்குதோ அதுபோல் இது கிட்டத்தட்ட ஒரு 600 பக்கங்கள் கொண்ட 590 பக்கங்கள் கொண்ட ஒரு நூலுடைய சாரம். அந்த அவ்வளோ பெரிய நூலிலிருந்து அதனுடைய சத்தையும் சாரத்தையும் எடுத்து வெகு சுருக்கமாக மக்கள் அனைவரும் படித்து பயன்பெறத்தக்க வகையில் 24 பக்கங்களில் 590 பக்க நூலை அதனுடைய சுருக்கத்தை 24 பக்கங்களில் கொடுத்துருக்காங்க. அது மிக பயனுள்ள நூல். அதனுடைய அந்த 17 அம்சங்கள் என்னென்னு சொல்லி நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன், கேளுங்க. அறிமுகமே எனது மூலதனம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அறிவே எனது மார்க்கத்தின் ஆணிவேர், பிரியமே எனது அடித்தளம், ஆர்வமே எனது வாகனம், அல்லாஹ்வை நினைவு கூர்வது திக்ர் செய்வதே எனது ஆதரவு, உறுதி கொள்வதே என் பொக்கிஷம், கவலை எனது பயணத்தோழன். கவலை அப்படிங்கிறது மக்கள் நரகத்திற்கு போயிடக்கூடாதே என்ற கவலை. கல்வியே எனது ஆயுதம், பொறுமையே எனது போர்வை, இறை பொருத்தம் பெறுவதே எனது நோக்கம், என்னை தாழ்த்திக் கொள்வதே என் பெருமை, உலகப் பற்றற்ற நிலையே என் தொழில், நம்புவதே எனது பலம், உண்மைத்தன்மையே எனக்கு சிபாரிசு, ஏற்பதுதான் எனது கண்ணியம், அறப்போர் புரிவதே எனது குணம், தொழுகையிலேயே எனது கண்களுக்கு குளிர்ச்சி என்று 17 அம்சங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருப்பதாக இந்த நூலில் தொகுத்துள்ளார். மௌலானா பரக்கத் அலி பாக்கவி அவர்கள் சென்னை செக்ரட்டரியேட் காலனியில் தலைமை இமாமாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். வேலூரில் உள்ள தாய் மதரசாவான பாக்கியாத்து சாலிஹாத்தில் பயின்று பின்னர் நீடூரில் பணியாற்றி அதன் பிறகு இங்கு சென்னையில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். வேலூர் பாக்கியாத்து சாலிஹாத்தின் முன்னாள் முதல்வர் பேராசிரியர் பெருந்தகை மௌலானா PSP ஜைனுலாபிதீன் ஹசரத் அவர்களுடைய மகனார் என்பது கூடுதல் தகவல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த 17 சிறப்பு அம்சங்களையும் நாம் படித்து அதன்படி நாமும் நடப்பதற்கு அல்லாஹ் அருள் செய்வானாக. ஆமீன்.